ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் ஒரு வேத பகுதியே. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற 36, 37 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கலாம். செய்திக்கு ஆதாரமாக 2 நாளாகம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 36, 37 வாசிக்கலாம். தர்சீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடு கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசா ஊரானாகிய தொத்தோபாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அவன் செய்ததான கப்பல்கள் உடைந்து போயிற்று. அவர்கள் தர்சீசுக்கு போகக்கூடாமல் போயிற்று. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது யோசபாத் ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த யோசபாத் ராஜா யூத ராஜாக்களிலே ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனாய் இருந்த ஒரு நபர். இந்த நபர் என்ன செய்கிறார்னா, கப்பல்களை செய்து தர்சீசுக்கு போகும்படியாக கப்பல்களை செய்கிறான். நாம் வாசித்தோம். அந்த கப்பல்கள் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், எசியோன் கேபேரிலே அந்த கப்பல்களை செய்தான். அது என்ன ஆகிவிட்டுன்னா, தர்சீசுக்கு போகக்கூடாதபடி அது உடைந்து போயிற்று. அவர்கள் போக நினைத்ததான காரியம் தோல்வியில் முடிந்து போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 35 வயதில் இந்த நபர் ராஜாவாக என்ன பண்ணுகிறான், கடந்து வருகிறார். கிட்டத்தட்ட 25 வருஷம் இந்த யூதர்களை, அதாவது யூத தேசத்தை ஆளுகை செய்கிறார். இவன் வாழ்க்கையில் ஏற்பட்டதான ஒரு பெரிய தோல்வி அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். என்ன தோல்வி அப்படின்னா, பிரயாணப்பட்டு போகணும்னு நினைச்சதுல ஒரு பெரிய தோல்வி அவன் வாழ்க்கையில் வந்து விட்டது. தர்சீசுக்கு போகும்படியாக, பிரயாணப்படும்படியாக, நம்ம பாஷையில் சொல்லணும், யாத்திரை போகிறதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெருந்தடை வந்து விட்டது. அவன் இருக்கிற இடத்துல இருந்து அவன் தர்சீசுக்கு போக வேண்டும்படியாக பிரயாசப்பட்டு கப்பல்களை செய்கிறான். பல மாதங்களோ பல வருடங்களோ அதை முயற்சி எடுத்து செய்து கொண்டே இருந்தவன் கடைசியில் அந்த முயற்சி தோல்வியுற்றதாய் பிரயாணம் வாய்க்காமல் போய்விட்டது. இப்போ அவன் வாழ்க்கையில் தோல்வி நிலையில் இருக்கிறான். இதுதான் இவனுடைய வாழ்க்கையில் கடைசி பிரயாணத்தினுடைய தோல்வி கூட. வாசிக்கலாமா? 2 நாளாம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோசபாத் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். போதும். எவ்வளவோ காரியங்களை செய்திருந்த நபர், எத்தனையோ காரியங்களை சாதித்த இந்த யோசபா கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஒன்றை செய்ய போய் பல தோல்விகள் அடைந்ததுனால இவன் பிரயாணமும் தோல்வி அடைந்தது. அதற்கு பின்பதாக அவன் பிரயாணப்படவும் முடியாமலும் போனது. இந்த காலை வேளையில் என்ன செய்தி அப்படின்னா, கவனமாக பிரயாணம் பண்ணணும். என்னது? கவனமாக பிரயாணம் பண்ணணும். பிரயாணத்தை குறித்து வேதத்தில், அதாவது பயணத்தை குறித்து ஆண்டவர் வேதத்தில் அநேகம் எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமை குறித்து பாருங்க, ஆதியாகமம் 12 அவர் ஒரு பிரயாணத்தை துவங்குகிறார். விசுவாச பிரயாணம் அது. இஸ்ரவேலர் யாத்திராவும் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் கானானுக்கு நேராக ஒரு பிரயாணம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் பாருங்க, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பிரயாணத்தை செய்கிறார். பவுல் அப்போஸ்தலனை பார்த்தோமானால் மிஷனரி பிரயாணத்தை என்ன பண்ணுகிறார், துவங்குகிறார். இப்படி வேதத்தில் அநேக பிரயாணங்களை குறித்து, பயணத்தை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே இந்த யோசபாத்து செய்ய இருந்த அந்த பிரயாணத்தில் தோல்வியுற்றவனாய் போகிறான். பிரயாணம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, பரலோகத்தை நோக்கி போகிற ஒரு வழி, நடந்து போகிற ஒரு பாதை. நீங்களும் நானும் எதற்காக பிரயாணப்படுகிறோம் அப்படின்னா, இன்னும் 2 வீடு கட்டுவதற்காக அல்ல, இன்னும் 4 இடங்களை வாங்குவதற்காக அல்ல. நம்முடைய முக்கிய பிரயாணத்தின் நோக்கமே இயேசு ராஜாவை சந்திக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இந்த ராஜாவுக்கு வேதத்தில் இன்னொரு 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது சொல்லுகிறது, அவன் ஓப்பீரியில் இருக்கிற தங்கத்தை எடுத்து வரும்படியாக இவன் கப்பல்களை செய்தான். அவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற தங்கத்தை போய் எடுத்துகிட்டு வரணும்னு. நமக்குடைய ஒரு நோக்கம் என்னென்னா, அந்த இயேசு மகா ராஜா, தங்க ராஜாவை பார்ப்பது தான் ஒரு பெரிய நோக்கம். அப்போ அதற்காக பிரயாணப்படுகிற நம்ம வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடக்கூடாது.
அதற்காக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் ஒரு நாளும் தோற்று போனவர்களாக, உடைந்து போன நிலைமையில மாறிவிடக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இந்த காலை வேளையில் பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் இயேசு கிறிஸ்து நமக்காய் கட்டி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே தான் பெர்கமான்ஸ் இப்படியாய் சொன்னார், பிரயாணத்தில் என்ன உண்டு அப்படின்னா மேடுகளும் உண்டு பள்ளங்களும் உண்டுன்னாரு. உன் பிரயாணத்தில் எப்போவுமே ஹைவே மாதிரி நேராக இருக்குன்னு சொல்லலை. மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், கரடு முரடு இருக்கும், பல காரியங்களை நாம் கடந்து வரணும். இவைகள் மத்தியிலெல்லாம் நாம் கடந்து வரும் பொழுது தான் அந்த எஜமானன் இயேசு தங்க ராஜாவை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ இந்த காலை வேளையில் இவன் பிரயாணத்துக்கு என்ன தடையாக இருந்தது அப்படின்னா, ஏன் இவன் செய்து வைத்த அந்த கப்பல்கள் வாய்க்காமல் போனது? கொஞ்சம் அப்படி சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் 2 காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இதை அறிந்து கொண்டு நாம் அப்படி நடப்போமானால் நம்முடைய பிரயாணத்துக்கு வருகிற எல்லா தடைகளிலும் ஜெயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய ஒரு பெரிய நோக்கம் என்ன? நம்மளை பார்த்து கேட்டால் சொல்லுவோம், எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், எப்படியாவது பரலோகம் போகணும், என்ன வந்தாலும் ஆண்டவரோடு போகணும். இந்த ஒரு பெரிய நோக்கம் தான் நமக்கு உண்டு. ஏன்னா இந்த நோக்கம் இல்லாத ஒரு தேவ பிள்ளையே கிடையாது. இந்த நோக்கம் இருக்கிறவன் தான் ஒரு தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. இப்போ அந்த பிரயாணத்தில் அது எது தடை பண்ணது இவன் வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தோம்னா வாசிக்கலாங்களா? முதலாவது 2 நாளாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையை ஒருவர் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 18 1வது வசனம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது, அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. யோசபாத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இவன் பிரயாணம் வாய்க்காமல் போனதற்கு காரணம் என்ன, அல்லது இவ்வளோ பெரிய ஒரு தோல்விக்கு நேராக இவன் கடந்து போனதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவர் ஆவியானவர் அழகாய் சொல்லுகிறாரு, இவனுக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது, இவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்திருந்தான். வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்பதாக இந்த யோசபாத்தை கொஞ்சம் அப்படி நம்ம பார்த்தோம்னா தெரியும் பாருங்க. இந்த யோசபாத்து யார் அப்படின்னா, இவன் தேவனை நன்கு அறிந்த ஒரு நபர், தேவனை குறித்து நன்கு தெரிந்து வைத்திருக்கிற ஒரு தாசன். வேதத்தை குறித்து இவனுக்கு எல்லாமே தெரியும். கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்குன்றது தெரியும். நியாயப்பிரமாணம் எதை போதித்திருக்கிறது என்று தெரியும். கர்த்தருடைய கட்டளைகள் என்ன சொல்லுகிறது என்பதை நல்லா அறிந்தவன் தான் இந்த யோசபாத் ராஜா. இவனுடைய தகப்பனார் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன், ஆசா என்கிற மனிதன். அவனுடைய சந்ததியில் வந்ததான இவன் தன் தகப்பன் பின்பற்றினது போல தேவனை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி எல்லாவற்றையும் அறிந்தவன், தேவன் எதை விரும்புகிறார் என்று அறிந்திருந்தவன், தேவன் எதன் மேல் நோக்கமாக இருக்கிறார் என்று அறிந்திருந்தவன், தேவன் எதை செய்ய விரும்புகிறார் என்று அறிந்திருந்தவன், கர்த்தர் எதை தான் நேசிக்கிறார் என்று நன்றாய் அறிந்து வைத்திருந்தவன் யோசபாத். ஆனால் இவன் யாரு கூட சம்பந்தம் கலந்திருந்தான் அப்படின்னா, ஆகாப் என்கிற ஒரு நபரோடு. இந்த ஆகாப் யார் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 16 அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என் ஆண்டவர் அங்கே அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம். ஊரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இவன் யாரு கூட இப்போ உறவு வச்சிருக்கிறான், யாரு கூட இப்போ சம்பந்தம் கலந்திருக்கிறான் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிற ஒரு நபரோடு. வாசிக்கலாமா? 33வது வசனம் அதே அதிகாரத்தில். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். இவன் என்ன செய்து வந்தானா, தேவனுக்கு எதெல்லாம் விருப்பம் இல்லையோ, எதெல்லாம் விரும்புகிறாரோ அதை இவன் என்ன செய்தானா, விரும்பாததை இவன் விரும்பி அதிகமாய் செய்து வந்தவன் தான் அந்த ஆகா. கர்த்தருக்கு பிரியமில்லாத இவன் பிரியத்தோடு செய்து வந்தவன் தான் இந்த ஆகாப். ஆனால் யோசபாத்து எல்லாமே அறிந்திருந்த நபர் தான்.
இப்படிப்பட்ட காரியங்களை அவன் சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று அறிந்திருந்தாலும் சம்பந்தம் கலந்ததுனால நடந்தது என்னன்னா, இவன் பிரயாணத்துக்கு ஒரு பெரும் தடையாகவே மாறினது. ஹல்லேலூயா. கேட்கலாம், சாதாரண ஒரு சம்பந்தத்தினால என்ன ஆகிறது? தமிழ் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, திருமண ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறானா. ஆவிக்குரிய மனுஷன், அவன் ஒரு உலக மனுஷன். இவன் தேவனை அறிந்து கர்த்தருடைய கிருபைகளை பெற்ற ஒரு நபர், அவனோ புறஜாதியான ஒரு நபர். ஆனால் இவனும் என்ன செய்கிறான்னா, அவனோடு உறவு கொண்டபடினால், சம்பந்தம் கலந்தபடினால என்ன நடக்குது அப்படின்னா, என் வேதம் ஏன் அவன் வாழ்க்கையில் அந்த பிரயாணத்துக்கு தடை அப்படின்னா, வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ போதும். இந்த வசனத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அறியாதவனா இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகளுக்கு பாத்திரமாக இருப்பான். அறிந்திருந்தும் சிலர் அதை துணிகரமாய் செய்கிறவனுக்கு என்ன உண்டாமா? அதிக அடிகள் உண்டாமா. தேவ பார்வையில் விளையேற பெற்றவன் தான், கர்த்தருடைய சமூகத்தில் நன்றாய் தேடினவன் தான். ஆனால் இவன் அறிந்திருந்தும் அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால தான் இவன் பிரயாணத்துக்கு ஒரு பெரும் தடையாய் மாறி போனது. ஹல்லேலூயா. இந்த என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, இந்த வசனத்தின்படி வாசிக்கும் பொழுது இங்கே பார்க்கிறோம் பாருங்க, லூக்கா 12:48 என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ அறிந்திருந்து எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படுன்றாரு. யோசபாத்துக்கு தெரியும் கர்த்தர் இதை வெறுக்கிறார் என்பது தெரிந்தும் அவன் அதை செய்ய ஆரம்பித்தான். என்ன செய்தான் அப்படின்னா, இவனுக்கு மகளுக்கு, அங்கே இருக்கிறவனுக்கு மகனுக்கு போய் பொண்ணை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஆமாம், யோசபாத்துக்கு மகள் உண்டு. இவன் ஆகாப் ராஜாவிடத்தில் இருக்கிற மகனுக்கு சம்பந்தம் கலந்தார். இதனால் என்ன நடந்தது அப்படின்னா, தேவன் இவனை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஏன் என்று சொன்னால், எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அதிகமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அதிகமாய் தேவ வார்த்தைகளை கேட்க நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், அதிகமாய் தேவ சமூகத்தில் வருவதற்கு உதவி செய்திருக்கிறார்னா ஜாக்கிரதையாக நம்முடைய பிரயாணம் இருக்கணும். ஏன்னா நம்மகிட்ட தான் கர்த்தர் கேட்பார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அறியாமல் செஞ்சுட்டா அதுக்கு பேர் பாவம். என்னது? பாவம். அறியாமல் செய்வது பாவம். அறிஞ்சே செய்கிறதுக்கு பேர் என்னன்னா அக்கிரமம். லேவியராகும் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாமா? லேவியராகும் புஸ்தகம். அங்கே தேவனாகிய கர்த்தர் ரொம்ப அழகாய் அதை விளக்கி காண்பிக்கிறார் பாருங்க, வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 4வது வசனம், 2வது வசனத்தை வாசிக்கலாம் ஒருவர். நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகள் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்ய தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால். ஆண்டவர் சொல்றாரு, அவன் கட்டளைகளை அறியாதது ஒன்றை மீறிட்டானா அதுக்கு பேர் பாவம் அப்படின்றாரு. அதே லேவியராகும் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். சாட்சியாகிய ஒருவன் கேட்டிருந்தும் கண்டிருந்தும் அறிந்ததையும் பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். நம்ம அறியாம செய்ததை தேவன் எதன் பார்க்கிறார்னா பாவமாய் பார்க்கிறார். ஆனால் அறிந்தே நாம் செய்யக்கூடியதான பல காரியங்களை தேவன் எப்படி பார்க்கிறார்னா அக்கிரமம் என்று பார்க்கிறார். இவனுடைய அக்கிரமம் தான் அவன் பிரயாணப்பட்டு போகக்கூடாதபடி அந்த கப்பல்கள் உடைந்து போவதற்கு காரணமாய் மாறினது. தேவ பிள்ளைகளே, கவனமாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை எப்பொழுதுமே செய்கிறதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் எதெல்லாம் வெறுக்கிறாரோ அதை வெறுத்து தள்ளி விடுகிறதற்கு என்ன வந்தாலும் சரி என்று நிற்பதற்கு நாம் எப்பொழுதுமே உறுதியாக இருக்கணும். தேவன் சொன்னதை எப்போதெல்லாம் நம்ம மீற ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு பேர் அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால், வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 17:30 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு பாருங்க. 17ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம்.
அறியாமையுள்ள காலத்தில் காணாதவர் போல் இருக்கிறார். இப்பொழுதோ நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று எப்படி இருக்கிறார்னா ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. அறியாமையுள்ள காலத்தில், இயேசுவை அறியாத போது, ஏற்றுக்கொள்ளாத போது, அவரை சரியாக நாம் தெரிந்து கொள்ளாத நாட்களில், நம் சத்தியத்தை கேட்காத நாட்கள் நாம் நடந்த போதெல்லாம், அல்லது தேவனுக்கு விரோதமாக நாம் இருந்த போதெல்லாம், அவருக்கு பிரியமில்லாத செய்த காரியங்கள் அத்தனையும் தேவன் எப்படி பார்க்குறாருன்னா, அது அறியாமையுள்ள காலத்தில் காணாதவர் போல் இருக்கிறாரு. தேவனை அறிந்து வேதத்தை எடுத்து வாசித்து கர்த்தருக்குள்ள வளருகிற நாம் அறிந்தே நாம் செய்வோமானால் கர்த்தர் அதை கண்டிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் எதை செய்தாலும் நம்ம நிதானித்து பார்க்கணும். எந்த காரியமானாலும் இது கர்த்தருக்கு பிரியமா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் இதை ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி நாம் நிதானித்து பார்க்கணும். நாம் செய்கிறது சரிதானா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இது இல்லாமல் நாம் தேவனுக்கு மீறி நாம் தேவன் விரும்பாத நாம் செய்யும் பொழுது நம்முடைய அக்கிரமம் பரலோகத்துக்கு போவதை கூட தடை பண்ணிவிடும். ஏன் என்று சொன்னால் வாசிக்கலாங்களா? யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அந்த பக்தன் சொல்லுகிறார் பாருங்க. வாசிக்கலாமா? யோபு 13:16. 13ஆம் அதிகாரம் 16வது வசனமா? மாயக்காரனும் அவர் சந்நிதி முன் சேருவதில்லை. இன்றைக்கு நம்ம யாரும் பார்க்கலை என்று இருக்கலாம். யோசபாத்து அப்படிதான் நினைத்திருந்தார். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக அவன் மீறினதை மறைக்க முடியவே இல்லை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மாயக்காரன் அவர் சந்நிதி முன் சேர முடியாதாம். அதே யோபு 11:11 வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிந்திருக்கிறார், அக்கிரமத்தை கவனியாதிருப்பாரோ. மாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ரெண்டுக்குமே ஒரு இது தொடர்பு இருக்குது பாருங்க. அக்கிரமம் செய்துவிட்டு மாய்மாய் நடித்து நாம் வரும்பொழுது கர்த்தரை என்ன பண்ண முடியாதுன்னா மறைக்க முடியாது. கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் யூத தேசத்தை ஆளுகை செய்கிற யோசபா இப்படி பொல்லாப்பான அந்த ஆகாப்போட சம்பந்தம் கலந்து கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறான்னா உத்தமன போல நிற்கிறான். ஆனால் தேவன் பார்வையில் அவனை தப்ப முடியவில்லை. இந்த காலையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, மாயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. கர்த்தர் சொல்கிறாரு, தேவன் நம் வாழ்க்கையில் எந்த காரியத்தை சொல்லுகிறாரோ, எதை விட சொல்லுகிறாரோ, எதை வெறுக்க சொல்கிறாரோ அதை விட்டு நாம் வாழும் பொழுது அக்கிரமத்துக்கு நீங்களாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா வேதத்தில் பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. என்னாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும் 10-11 வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். மோசே ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பதாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி 2 தரம் அடித்தான். தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். போதும். இந்த இடத்துல மோசே வாழ்க்கையில் நடந்ததை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார் பாருங்க. எல்லா ஜனங்களும் மோசே இடத்துல வந்து, மோசே தண்ணீர் இல்லாமல் இருக்கிறோம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வந்து விட்டீரே என்று சொல்லி முறுமுறுக்கிற பொழுது உடனே மோசே தேவ சமூகத்தை பார்க்கிறான். கர்த்தர் சொல்கிறார், நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு அல்ல, நீ போய் என்ன செய்யினா கன்மலையோடு பேசு என்று சொல்லுகிறா. கன்மலை இடத்துல என்ன செய்? பேசு. வார்த்தையை பெற்றுக்கொண்டு போன இந்த மோசே என்ன செய்தாராம்? 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஓங்கி கோலை ஓங்கி கன்மலையை அடித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பேச சொன்னார், இவனோ தன் கோலை ஓங்கி 2 விசை அடித்தான். ஆனால் தண்ணீர் வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இவனுடைய ஊழியம் ஜெயமா இல்லை. மனுஷனுக்கு முன்பதாக மோசே செஞ்சது ரொம்ப சூப்பராக இருக்குது. மனிதனுக்கு முன்பதாக மோசே பேசுனது ரொம்ப கரெக்டாக இருக்குது. மனுஷனுக்கு முன்பதாக மோசே செய்தது எல்லாமே எப்படி இருக்குதுன்னா ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஹல்லேலூயா.
இது போல தான் சில நேரங்கள் நம்ம குடும்பத்தை திருப்திப்படுத்துவதற்கும் மனிதனை திருப்திப்படுத்துவதற்கும் நாம் செய்கிற காரியங்கள் மனித பார்வையில் ஒருவேளை மேன்மையாக இருக்கலாம், அது ஒருவேளை பெரிதாக இருக்கலாம், பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாய் பிரமிப்பாக இருக்கலாம். கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னு பார்க்கணும். மோசேனுடைய ஊழியம், அவன் செய்த அந்த காரியம் அங்கே இருந்ததான 20 லட்சம் ஜனத்துக்கும் எப்படி இருக்குன்னா ஓஹோ ஆஹோன்னு இருந்தது. ஆனால் தேவன் பார்வையில் எப்படின்னா, வாசிக்கலாங்களா 13வது வசனத்தை 12-13 வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் அதற்குள் என்ன பண்ணுவதில்லைன்னா அவர்களை கொண்டு போவதில்லை. மோசே தேவனை தரிசித்த ஒரு நபர், தேவ சாயலை கண்ட மனுஷன், சாந்த குணம் உள்ள மனுஷன் பெயரெடுத்த ஒரு நபர், தேவ சமூகத்தில் 120 நாள், அதாவது 40 நாள் என்று 3 விசை உட்கார்ந்து ஜெபித்த ஒரு நபர், அவருக்கே அவ்வளோ வார்த்தை வரும்னா நாம் ஏமாத்துறோம். இன்றைக்கு மனுஷனை திருப்திப்படுத்தவோ அல்லது நம்மோடு இருக்கிற சக நபர்களை திருப்திப்படுத்தவோ தேவனுக்கு பிரியமில்லாத நாம் செய்வோமானால் அது தேவ பார்வையில் சக்ஸஸாக இருக்கவே இருக்காது. அல்லது என் சொந்தத்தை திருப்திப்படுத்தணும்னு நம்ம நினைப்போம் அப்படின்னா நம்ம விழுந்துருவோம். அல்லது என் கூட இருக்கிறவங்க என்ன நினச்சிக்குவாங்க என்று சொல்லி நம் தேவனுக்கு பிரியமில்லாத நாம் செய்ய ஆரம்பிப்போமானால் நாம் விழுந்து விடுவோம். யோசபாத் அப்படி தான் செய்தான். ஏன் அப்படின்னா இவன் ராஜாவாக இருக்கிறான், தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிக்கிறது எங்கே தான் போய் முடிக்கணும்னு நினச்சான், ராஜ கோத்திரத்தில். இதில் என்ன ஒரு காரியம் அப்படின்னா இவனுக்கு எங்கேயும் கிடைக்காமையா போயிடுச்சு. சில நேரங்களில் நம்ம திருமண வாழ்க்கையில் என்ன செய்கிறோன்னா விட்டுடுறோம். கர்த்தர் சொல்கிறார் இது அக்கிரமமாக இருக்குது. இன்றைக்கு நம் தேவ சமூகத்தில் அவைகளை ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு கடந்து வரும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து நம்ம கிருபை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செஞ்சிடறோம், ஆனால் ஒன்றுமே நடக்கிறதில்லன்னு நினைக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? வாசிக்கலாமா? பிரசங்கின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கின் 8:11 வாசிக்கலாமா? சீக்கிரமாய் நடவாதபடினா அநேகருடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உள்ள சூழ்நிலையை தான் ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. நான் இப்படியெல்லாம் நடக்கிறேன், இப்படியெல்லாம் செய்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை இதுதான் தெரியும், ஆனாலும் ஜோசியம் போய் கேட்குறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு நினைக்கிறோம். அல்லது அநேகர் நினைக்கிறது உண்டு, நாள் பார்க்கறது உண்டு, நட்சத்திரம் பார்க்கறது உண்டு. இன்றைக்கும் வீட்டில் ஜோசிய புத்தகத்தோடு வாழுகிற கிறிஸ்தவர்களும் உண்டு. எல்லாமே செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு நினைக்கிறோம். வசனம் சொல்லுது அதுதான், மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பு செய்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா துணிகரம் கொண்டு இருக்கிறது. ஏன்னா சீக்கிரத்தில் எதுவுமே நடக்கலை என்பதனால, எதுவுமே எனக்கு சம்பவிக்கலை என்பதனால தேவ பிள்ளைகள் அன்பாய் சொல்லு. ஏன்னா தேவன் இரக்கம் உள்ளவர்னால இரக்கமாக இருக்கிறார். எப்பயாவது மனம் திரும்புவ அப்படின்னு தான். இன்றைக்கும் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டேன் ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொன்ன தேவ பிள்ளைகள் கூட வீட்டில் ஜோசிய புத்தகத்தோடு வச்சிருக்கிற பிள்ளைகள் உண்டு. தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. இதில் வேற சொல்கிறது, பாஸ்டர் அந்த ஜோசியத்தை போய் பார்த்துட்டு வந்தேன் சரியாகும்னு சொன்னாங்க, இதை போய் நான் பார்த்துட்டு வந்தேன், அவன் சொன்னான் 5ல் வந்து நிற்குமா, 4ல் வந்து நிற்குமா, எத்தனையிலே வந்து நிற்கட்டும். இதை வேற என்ன சொல்கிறதுனா இருக்குதுன்னு வேற சொல்கிறது. இதெல்லாம் வச்சிருந்தா தேவன் எங்கே கிருபை செய்வா? நாம் போகக்கூடாதபடி இவைகள்லாம் தடையாய் மாறிவிடும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலையில் நம்முடைய பிரயாணம் வாய்க்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காக தேவன் இவ்வளோ காலம் பூட்டி வைத்திருந்தாருன்னா நம்ம இதன் மத்தியிலையாவது உணர்வடைய வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பக்கம் எப்படி பார்த்தாவது நாம் மனம் திரும்ப வேண்டும்னு எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் குறி கேட்கிற இடத்துல போய் நிற்கிறதும், இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் என்கிற நாமத்தை தரித்தவர்கள் மனுஷன் என்ன சொல்கிறான்னு கேட்கறதுல நிற்கிறதும், இதை தேவன் என்ன செய்கிறார்னா வெறுக்கிறவராக இருக்கிறார். யோசபாத்து பாருங்க, தன் வாழ்க்கையில் அக்கிரமம் வந்ததை உணராதபடி நடந்தான். அவன் செய்த எல்லாமே கர்த்தர் தடுத்து போடுகிறார். கப்பல் உடைந்து போயிட்டு என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 31:3 வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 31:3 வசனம். மாறுவா அக்கிரம செய்கைக்காரனுக்கு
ஆக்கினை அல்லவோ கிடைக்கும். நம் தேவன் சொன்னதான அந்த காரியத்தை நாம் எதிர்த்தோ மீறிய நாம் செய்யும் பொழுது ஆக்கினை வரும்னு சொல்லுது. ஆனால் வேதத்தில் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் எதை பெறுவானாமா? இரக்கத்தை பெறுவான். நம்ம வாழ்க்கையில் பரலோகம் அந்த பிரயாணம் வாய்க்கணும்னா தேவன் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, அக்கிரமத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கூடாது. எது அக்கிரமம்னா துணிந்தே செய்வது, துணிந்தே பேசுவது, துணிந்தே நடப்பது. கர்த்தர் இப்படி சொல்லி அதை கேள்படியாமல் நாம் செய்கிறோன்னா அது அக்கிரமமாய் தேவன் பார்க்கிறார். அதுதான் இவன் வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா பெரும் தடையாய் மாறினது. ரெண்டாவது, இவன் வாழ்க்கையில் என்ன தடையாய் மாறினதுன்னா வாசிக்கலாங்களா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அதற்கு பின்பு யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்பவனோடு இஸ்ரவேல் ராஜாவோடு தோழமை பண்ணினான். போதும். முதலாவது இவன் என்ன செய்தான்னா அக்கிரமத்துக்கு இடம் கொடுத்தான், அதாவது சம்பந்தம் கலந்து. ரெண்டாவது இங்கே வாசிக்கிறோம் தோழமை பண்ணினானாம். யாரோடு அப்படின்னா அந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய அகசியாவோடு, தன் மருமகனோடு ரொம்ப நெருங்கி இருக்கிறார் இவர். தேவ பிள்ளைகளே, சொன்னது போல் யோசபாத் ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் மேன். ஆனால் அகசியா பார்த்தீங்கன்னா உலகத்தோடு சேர்ந்து வாழ்கிற நபர். அவனுக்குள்ள உலகம் கிடக்கிறது, உலகத்தின் காரியங்கள் கிடக்கிறது, அநேக காரியங்கள் அவன் அகப்பட்டிருக்கிறான். ஆனால் யோசபாத் என்பவன் ஆவிக்குரிய மனுஷன். இவனோடு இவன் தோழமை பண்ணினான் பாருங்க. இதுதான் இவன் வாழ்க்கையில் அவன் கப்பல்கள் உடைந்து போய் இவன் எதிர்பார்த்தபடி பிரயாணம் வாய்க்காமல் போனது. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இதை பார்க்கறதுக்கு முன்பதாக இந்த யோசபாத்தை பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும் பாருங்க. 2 நாளாம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையை வாசிக்கலாம். இந்த யோசபாத் எப்படிலாம் இருக்கிறான் பாருங்க. முன்னிலைமையை பார்க்கும்போது நடவாமல் போதும். இந்த யோசபாத்தினுடைய முன்னிலைமையை பார்த்தோம் அப்படின்னா இந்த தோழமை பண்ணுகிறதற்கு முன்பதாக இவன் எப்படி இருக்கிறான்னா தன் தகப்பன் நடந்ததின்படி நடக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறான். 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் என்ன கொண்டிருந்ததுன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாரு. எப்போ தெரியுங்களா? தோழமை பண்ணுவதற்கு முன்பதாக, உலகத்தோடு இவன் சேருவதற்கு முன்பதாக, அந்த துன்மார்க்கனோடு இவன் ஐக்கியப்படுவதற்கு முன்பதாக யோசபாத்தினுடைய வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏனென்று சொன்னால் இங்கே வாசிக்கும்போது 3வது வசனம் சொல்லுகிறது 17ஆம் அதிகாரம் 3ல் கர்த்தர் யாரோடு இருந்தார்னா யோசபாத்தோடு இருந்தார். யோசபாத்தோடு இருந்தார் அப்படின்னா இருக்கிற அளவுக்கு இவன் வாழ்க்கை இருந்திருக்குது பாருங்க. எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருப்பான், எவ்வளோ ஜாக்கிரதையாக தேவ சமூகத்தில் இருந்திருப்பான். தேவனை தேடி வரும்பொழுது ஒரு தெய்வ பயத்தோடு வந்திருக்கிறான். தேவனை ஆராதிக்கும் பொழுது அப்படியே இருதயத்தை ஊற்றி கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறான். தேவனுடைய வழிகளில் வேதம் சொல்லுது உற்சாகம் கொண்டிருந்தானா எப்போ சபை திறக்குன்ற ஒரு எண்ணம், எப்போ நான் அதிகாலையில் விழித்து தேவனை தேடுவேன் என்கிற எண்ணம், எப்போ நான் வேதத்தை புரட்டி பல மணி நேரம் வாசிப்பேன் என்கிற இப்படிப்பட்ட காரியங்களை உற்சாகம் மிகுந்தவனாக இருந்தான். இன்னும் வாசிக்கும்போது பாருங்கள் நல்லா தெரியும். 18ஆம் அதிகாரம் 31 வாசிங்களேன். 1-2 நாளாகமும் 18:31. ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் என்று சொல்லி சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபா கூக்குரலிட்டான். ஆபத்து அப்படின்னா போதும், ஆபத்து அப்படின்னா உடனே தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு குணம் அவனுக்குள்ள இருந்தது. எப்போ தெரியுங்களா? தோழமை பண்ணுவதற்கு முன்பதாக. பிரச்சனைன்னு வந்தோன்னா இப்போ என்ன நினைக்கிறான்? தேவ சமூகம்தான் தேடின ஒரு மனுஷன். போராட்டங்கள் வரும் பொழுது, குறைவுகள் வரும் பொழுது, பல குறைச்சல்கள் மத்தியில் அவன் இருந்த போதெல்லாம் அவனுக்குள்ள இருந்த ஒரு எண்ணம் என்னன்னா, தேவனை நோக்கி கூப்பிட்டனா எனக்கு உதவி செய்வார் என்கிற எண்ணம் இருந்ததுனால தான் 108க்கு கூப்பிடாம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆபத்துன்ன போது உடனே போடுவான் ஒரு ஃபோன் காலுன்னு அவன் போகாம தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தான். இது எப்போனா அவன் கூட சேருவதற்கு முன்பதாக. இன்னொன்று வாசிக்கலாமா? இதே 19ஆம் அதிகாரத்தில் சோத்திர 11வது வசனத்தின் கடைசியில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொன்னவர், வாக்குத்தத்தமாக சொன்னவர்.
தீர்க்க தரிசனமாக சொன்னவர். சில நேரங்களில் சொல்லுவோம் பாருங்க, பயப்படாதீங்க சிஸ்டர், கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்போ தெரியுமா? தோழமைக்கு முன்பதா. உங்களே இல்லை சொல்கிறேன். சில நேரங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இருக்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், பயப்படாத பிரதர், கர்த்தர் இதெல்லாம் செய்து முடிக்க மாட்டாரன்னு எப்போ சொல்லியிருப்பேன்னா ஆவிக்குரியதில் இருக்கிற போது. சில நேரங்களில் பாருங்கள், பலர் சொல்லுவாங்க இப்படி இருங்க அப்படி இருங்க, கர்த்தர் கூட இருப்பார், கர்த்தர் அதை செய்வார், சேனைகளை பார்த்துக்கொள்வார், நடத்துவார் என்று எப்போதெல்லாம் இவன் சொன்னான் அப்படின்னா ஆவிக்குரிய மனிதனா இவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வரையிலும் சொல்லி கொண்டிருந்தான். இன்னொரு வசனம் வாசிச்சிடலாமா? ஸ்தோத்திரம். 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. இது இப்போ இந்த காலத்தில் இருக்குது. யோசபாத் எருசலேமிலே வாசமாக இருந்து மற்றுமுள்ள ஜனத்துக்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு எழுப்புதல் அடைஞ்சிட்டான். ஒரு எழுப்புதல் உள்ள ஒரு நபராக இருக்கிறான். நம்ம கேட்குறோமே டிவியில் தினமும் எழுப்புதல். அதுதான் எப்போ தெரியுமா? இவன் ஆவிக்குரியவனாக இருக்கும்போது இவனுக்குள்ள என்னன்னா மற்றவர்களையும் தேவன் பக்கமாக திருப்புகிறவனாக இருக்கிறான். எனவே தான் இப்போ வெளியே தன் எருசலேமுக்கு வந்தவன் உடனே பிரயாணப்பட்டு பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு போய் எல்லா ஜனங்களையும் கர்த்தரிடமாய் திருப்புகிற ஒரு கருவியாய் மாற்றப்பட்டு நடக்கிறான். எப்போ வரைக்கும் அப்படின்னா தோழமைக்கு முன்பதாக. இப்போ வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. ஸ்தோத்திரம். இதே 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோமே, 20ஆம் அதிகாரத்தில் 35 வாசிங்களே. அதற்கு பின்பு யோசபாத் இஸ்ரவேல் ராஜாவோட தோழமை பண்ணினான். இவ்வளவு குணம் இருந்தது அது முன்னதான். இப்போ எப்படி இருக்குதுன்னா, என்னைக்கு இவனோடு சேர ஆரம்பித்தானோ, இவனோடு எப்பொழுது சேர்ந்து நடக்க ஆரம்பித்தானோ நடந்தது என்னன்னா, இவன் ஆவிக்குரிய தன்மை அப்படியே மாற ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. தேவன் எதற்கு நம்ம இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்மளை மாற்றுகிறதற்காக வச்சிருக்கிறார், நம்ம உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. பரிசுத்த ஆவி எதற்காக கொடுத்திருக்கிறார்னா, அவர் நம்ம என்ன செய்கிறாரோ ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். எதற்காக? எஜமானன் இயேசுவை மணவாளனை சந்திப்பதற்காக. இன்றைக்கு இந்த அனுபவத்தில் அந்த யோசபாத் குறைந்து போன போது நடந்தது என்னன்னா, அந்த உலகத்தானாக இருக்கிற புறஜாதியாக இருக்கிற தேவ வார்த்தையை மீறி நடக்கிறதான அகசியாவோடு சேர்ந்த உடனே, ஆண்டவரே நான் கப்பல் செய்கிறேன், இப்போ எனக்கு ஏதாவது வார்த்தையை கொடுங்கன்னு கேட்க மறந்துட்டான். எங்கேயாவது வாசிக்கிறோமா? ஆண்டவரே இப்போ நான் பிரயாணப்பட போகிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்க மறந்துட்டான். எப்பயுமே ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளையோடு சேர்ந்துருந்தால் அந்த பிள்ளை ஜெபிக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஒரு ஜெபிக்கிற மனுஷி ஒரு ஜெபிக்கிற பிள்ளையோடு சேர்ந்துச்சுன்னா அந்த மனுஷங்களுக்குள்ள ஜபம் இருக்கும். ஒரு ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற மனிதனோடு சேர்ந்திருக்கும் போது உண்மையிலேயே ஜபம் ஒரு நாள் குறையவே குறையாது. பூவோடு சேர்ந்தா என்ன மணக்குமாமா? ஆமாம். நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருந்து அந்தவர்களோடு நம்ம சேர ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது நாம் ஜெபிக்கிறவர்களோடு சேரும் பொழுது ஜபம் வளர ஆரம்பிக்கும். கோல் பேசுகிறவர்களும் குண்டனி பேசுகிறதும் அது என்னமோ பேசுகிறவங்களோடு நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய தன்மை குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ பிரயாணப்படுகிற நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக பிரயாணப்படணும். நம் வாழ்க்கையில் இயேசுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. யோசபாத் அதை கொஞ்சம் சிந்திக்க மறந்துட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகம் கொண்டிருந்தேன், எழுப்புதல் அடைந்திருந்தேன், என்னோட கர்த்தர் இருந்தார், இப்படி காரியங்கள் எல்லாம் செய்தேனே, இந்த கப்பல்களை செய்ய அகசியா சொன்னானே, நான் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சேனா, அல்லது இந்த அகசியாவோடு நான் சேர்றேனே, ஆண்டவரே எனக்கு இது வாய்க்குமா என்று நான் ஏன் கேட்க மறந்துட்டேன் என்று அவன் நிதானமற்றவனாய் மாறிட்டான். பாருங்க, வேதத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் அவன் வாழ்க்கை அப்படியே மாற்றிவிட்டது. தானியேலை குறித்து வாசிக்கும் பொழுது, தானியேல் ஒரு ஜெபிக்கிற நபராக இருந்தபோது இவன் நண்பர்களும் ஜெபிக்கிற ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. வாசிக்கும்போது தானியேல் 2ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். தானியேல் 2. தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபிக்கிறாங்க.
தானியேலுடைய நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா ஜெபிக்கிற நண்பர்களாக இருந்தாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் உங்களை யாரு கூட சேர வேண்டாம் அல்ல, நாம் சேருகிறவர்கள் நம்ம ஆவிக்கு ஒத்து போகிறவர்களாக இருக்க வேண்டாம். நம்ம ஆவியோடு இணைந்து போகிறவர்களோடு சேருங்க. அப்படி சேர முடியலையா, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அவர்களை மாற்றுங்கன்னு சொல்லி. தானியேல் பாருங்க, ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தனால அவன் நண்பர்களும் ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியமாக இருக்கிறான். எவ்வளோ பேர் யூதயா தேசத்திலேருந்து சிறைப்பட்டு வந்திருந்தார்கள் உண்மை. ஆனால் தானியேலுடைய ஐக்கியம் அந்த ஜெபிக்கிற 4 பேரோ 3 பேரோடு இருந்தது. இந்த 4 பேருமா இணைந்ததுனால தான் ஒருமித்து ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. என்ன அப்படின்னா, 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தன் இருதயம் தீட்டுப்படாதபடி ஒருமித்து தீர்மானம் எடுக்கிறாங்க. ராஜ போஜனம் எங்களுக்கு வேண்டாம் என்று ஒருமித்து தீர்மானம் எடுக்கிறாங்க. இப்படியெல்லாம் இவங்க வாழ்ந்ததுனால தான் அந்த 4 பேர் அந்த தேசத்திலே 10 மடங்கு சாமர்த்தராக தேவன் அவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எது கூட சேரக்கூடாது அப்படின்னா, உலகத்து ஒரு நாள் நம்ம போயிடக்கூடாது. உலகை நேசிக்கிற ஒரு நபர் தேவனை நேசிக்கவே முடியாது. ஆனால் தேவனை நேசிக்கிற ஒரு நபர் உலகத்தை நேசிக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. தேவன் தாங்க என் நேசம்னு நினைக்கிற, அல்லது தேவன் தாங்க என்னுடைய எல்லாமே என்று நினைக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு உலகம் ஒரு குப்பையாக தான் தோணும். உலகம் ஒரு பெரிதாய் தோன்றுகிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய காரியெல்லாம் எப்படி தான் இருக்குன்னா ஒரு துச்சமாக தான் இருக்கும். நம்ம இதில் எதில் இருக்கிறோம் நம்ம நிதானித்து பார்த்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரியதை விட்டுறக்கூடாது. இவன் பாருங்க, அவன் தோழமை பண்ணதுனால, அவர்களோடு ஐக்கியமாக இருந்ததுனால தன் வாழ்க்கையில் போக வேண்டிய அந்த பிரயாணம் தடைப்படுகிறது. யாக்கோபு புஸ்தகம் 4:4 வாசிக்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உலக ஸ்நேகம் என்னவாமா, தேவனுக்கு விரோதமான பகைன்றாரு. கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஒரு நாளும் உலகத்தை நேசிக்கவோ, உலக காரியங்களை சம்பந்தப்படவோ, அதன்படி நாம் நடக்கவோ, அதோடு ஐக்கியப்பட ஒரு நாள் விரும்பக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம ஆவிக்குரிய ஸ்தானத்தை ஒரு நாள் விட்டுடவே கூடாது. ஹல்லேலூயா. சில நேரங்கள் ஆவிக்குரிய ஸ்தானத்தை விட்டுடுறோம், விளைவு நம்ம பிரயாணம் பாதிக்கப்பட்டுடும். நமக்கு கர்த்தர் ஆவிக்குரியதில் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரியதில் ஒரு நிலையில் நம்மளை வைத்திருக்கிறார். ஆவிக்குரியதில் தேவன் இப்படி தான் நம்ம இருக்கணும்னு தேவன் வைத்திருக்கும் பொழுது அந்த ஸ்தானத்தை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் விட்டுடக்கூடாது. பாருங்கள், 1 ராஜாக்கள் 18:21 வீடுகளை போய் வாசித்து பாருங்கள். சொல்லப்படுகிறது, 2 நினைவாக என்ன செய்யாதீங்கன்னா நடக்காதீங்கன்றாரு. நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய அந்த ஸ்தானம், தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையான அந்த ஸ்தானத்தில், மனவாட்டி என்கிற அந்த ஸ்தானத்தை ஒரு நாள் விட்டுட்டு நம்ம உலகத்தோடு ஐக்கியம் கொள்வோமானா நம்ம பிரயாணம் பாதிக்கப்பட்டு விடும், பிரயாணம் தடைப்பட்டு விடும். பாருங்க, எனவே தான் இவன் செய்த அந்த காரியம் வாய்க்காதே போகிறது. எனவே தேவ பிள்ளைகளை ஒன்று அறிந்து கொள்வோம், நம்முடைய பிரயாணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அக்கிரமம் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அக்கிரமம் நம் வாழ்க்கையில் செய்கிறதற்கு ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது. 2வது, இவன் வாழ்க்கையில் பாருங்கள், ஆவிக்குரிய ஸ்தானத்தை விட்டதுனால தான் அந்த பிரயாணத்திலிருந்து இவன் என்ன பண்ண வேண்டியதுன்னா தடைப்பட்டு போனான். 2 அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வராமல் நம்ம காத்துக்கொள்வோம், கவனமாக நம்முடைய பிரயாணத்தில் ஓடுவோம். ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து